சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி. ஐஸ்வர்யா காயத்ரியை கண்டித்ததால் வெங்கட்டிடம் கேள்வி கேட்கிறாள் காயத்ரி. பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டீங்களாமே? அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசாக போறீங்களாமே? வெங்கட்டுடன் பேசி ஒரு திட்டத்தோடு வரும் காயத்ரி பூஜா திருமணம் நடைபெறாது என்று ராஜேஸ்வரியிடம் சவால் விடுகிறாள். இதனால் பயப்படும் ராஜேஸ்வரி பூஜாவை தூண்டி விடுகிறாள். இனி உன்னை கல்யாண வேலையை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு ஆட சொல்லி நானும் சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயம் இருக்கே, அது கூடவா உனக்கு தெரியாது? அது கூடவா அம்மா சொல்லணும்? என்ன மம்மி சொல்ற? எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிற, எல்லா முடிவையும் நீயே எடுக்கிற, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்யற. இதுக்கு மேல நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? இந்த கொஞ்சல் எல்லாம் வேணாம். இந்த பாரு, காயத்ரியால வர பிரச்சனைய நான் பாத்துக்க முடியும். ஆனா வெங்கட்ட கைக்குள்ள போட்டுக்கிற விஷயம் கூடவா நான் செய்ய முடியும்? ஒரு அம்மாவா இதெல்லாம் வாய் விட்டு சொல்ல வைக்காத. வெங்கட்ட கைக்குள்ள போடணுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஒரு நோட் எடுத்துட்டு வா, டியூஷன் எடுக்கிறேன். மம்மி முட்டாள், மீன் குஞ்சுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி தர வேணாண்டி. அது பழகிடுச்சுனா தானா நீச்சல் அடிக்கும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் உள் மனசுல பல விஷயங்கள் புதைஞ்சிருக்கும். நீ நினைச்சனா தானா வெளியில வரும். யாரும் தோண்டி எடுக்க வேண்டியதில்ல. மம்மி, நீயும் அப்பாவும் பேசி முடிச்சிட்டீங்க. இனி எனக்கு என்ன அவசரம்னு தான் நான் இருந்துட்டேன். மத்த கல்யாணம்னா அப்படியே பேசிட்டு விட்டுடலாம் பூஜா. ஆனா இந்த கல்யாணத்துல அப்படி நினைக்க முடியாது. இது மேஜிக்கல் மேரேஜ். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். வெங்கட் எந்த நேரத்திலயும் கண்ணை முழிச்சுக்கலாம். நான் காயத்ரியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமும் பிடிக்கலாம். நாம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. யார் அவனை உசுப்புனாலும், யார் அவனை தட்டி எழுப்புனாலும், அவன் நம்ம பண்ணி வச்சிருக்கிற மெஸ் மெரிசியத்துல இருந்து வெளியில வரவே கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் உன் மயக்கத்திலேயே இருக்கணும். அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும் மம்மி? நீ சொன்னா நான் என்ன வேணாலும் பண்றேன். இனிமே உனக்கு இருக்கிற ஒரே வேலை வெங்கட்ட போய் பார்க்கணும். அவனோட பார்க்கு, பீச்சு, சினிமான்னு அவன் எங்கெல்லாம் கூப்பிடுறானோ அங்கெல்லாம் போகணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணு, பிடிச்ச மாதிரி பேசு, பிடிச்ச மாதிரி பழகு. மொத்தத்துல அவனுக்கு எப்படியெல்லாம் இருந்தா பிடிக்குமோ அப்படியெல்லாம் நீ நடந்துக்கணும். அவன் உன்கிட்ட மயங்கணும். பூஜா பூஜான்னு ஏங்கணும். தூங்கும் போதும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் உன்னையே நினைச்சு உருகணும். யாராவது அவங்கிட்ட போய் பூஜாவை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவளை கொலை பண்ண அவன் தயாரா இருக்கணும். அப்படி அவனை நீ ரெடி பண்ணணும். நல்ல புருஷங்கிறவன் பிறந்து வளர்ந்து வரமாட்டான். அவனை நல்ல புருஷனா நாம தான் மாத்திக்கணும். நான் உங்க அப்பாவை அப்படிதான் மாத்திக்கிட்டேன். அதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேம்மா. நீ புள்ளி வச்சிட்டேல மம்மி. நான் எப்படி கலர் கலரா ரங்கோலி போட்டு காட்டுறேன்னு பாரு. முதல்ல நீ கோலம் போடு. அத ரங்கோலியை எப்படி மாத்தணும்னு நான் பாத்துக்கிறேன். மூணுக்கு ராகும் வச்சா ராகும் சரி சரி விடுங்க. சரி, அதுவும் இல்லை. பையனுக்கு ராகு தசை, பொண்ணுக்கு கேது தசை. பொண்ணு ராட்சசகணம்,
பையன் தேவகணம். இவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பொருத்தம் பார்க்க சொல்றா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா இந்த பையனோட வாழ்க்கை நல்லா அமையுமா? ரஜ்ஜுவாவது பொருந்ததான்னு பார்க்கலாம். சாமி, பாப்பா வெங்கட், உனக்கு 100 ஆயுசு. இப்போதான் ஓன் ஜாதகத்தையும் பூஜா ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பொருத்தமும் சரியா இல்லையாப்பா? என்ன சொல்றீங்க? ஒரு பொருத்தம் கூடவா சரியில்லாம இருக்கும்? என் வாழ்க்கையில இந்த மாதிரி பொருந்தாத ஜாதகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது 4 பொருத்தமாவது பொருந்தி இருக்கும். இப்படி எதுவுமே பொருந்தாத ஜாதகம் இருக்கும்னா இந்த லோகத்திலேயே இது ஒண்ணுதான் இருக்க முடியும். பொருத்தம் தான் சரியில்லை, சரி வேண்டாம், ராசி லக்னம் இது ஏதாவது பொருந்தறதான்னு பார்த்தா அதுவும் பொருந்தல. சரி, ராசி கட்டத்தை மட்டும் பார்க்காம நவாம்சத்துல இருக்கிற கிரக நிலையை பார்க்கலாம்னா அதுவும் எதிரானா இருக்கு. இப்படி பொருந்தாத 2 ஜாதகத்தை வச்சுண்டு எப்படி என்னால மூர்த்த நேரம் குறிச்சு கொடுக்க முடியும்? சாமி, இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏம்பா, காயத்ரி ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்ற? ஆமா, காயத்ரி தான் கல்யாணம் பொண்ணு. எங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல. அதனால இந்த 2 ஜாதகத்தை வச்சு முகூர்த்த நேரம் குறிச்சு கொடுங்க. சாமி, நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, இதுதான் நடக்க போகுது. நீங்க முகூர்த்த நேரம் பாருங்க. ஈஸ்வரா, பிரமாதம். இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் கனஜோர். இந்த 2 ஜாதகக்காரன் கல்யாணம் பண்ணிண்டா அவ வாழ்க்கை எந்த குறையும் இல்லாம அமோகமா இருக்கும். உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இப்போ உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணத்துக்கு தானே என்ன நாள் குறிக்க சொல்லியிருக்கா? அது நடக்காது. என்ன சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கே தெரியும், காயத்ரி விரும்பினதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சமுதாயத்துல ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து. அவங்க கழுத்துல அவங்க அப்பா கையால ஒரு தாலி, அவ்வளவுதான். அந்த ஒண்ணுக்காக தான் இவ ஆசைப்பட்டா. ஆனா அந்த ஆசை இவ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஆனா இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுல இவளுக்கும் விருப்பம்தான். ஆனா யாரோட சதியிலையோ அது நடக்காம தடைப்பட்டுருச்சு. அந்த தடையை தகர்த்து இவளுக்கு நான் வாழ்க்கை தருவேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கும் சந்தோஷம் தானே? அதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு? என்ன பண்ண போற? ராஜேஸ்வரியோட பார்வையில அன்னைக்கு நடக்க போறது எனக்கும் பூஜாவுக்குமான கல்யாணம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் ராஜேஸ்வரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மேடையில நடக்க போறது வெங்கட் பூஜா கல்யாணம் இல்ல, வெங்கட் காயத்ரி கல்யாணம். எல்லாரும் நான் பூஜா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நான் காயத்ரி கழுத்துல தாலி கட்டுவேன். இதான் என் பிளான். எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்ச காயத்ரிக்கு நிச்சயமா நல்லது நடந்தே ஆகணும். காயத்ரி கழுத்துல நீ தாலி கட்டுறதை விட இன்னொரு நல்லது காயத்ரிக்கு நடந்துடவே முடியாது. காயத்ரிக்கு கடவுளோட அனுகிரகம் நிறைய உண்டு.
இவ கடவுளோட குழந்தை. இந்த கல்யாணத்துக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். நீங்க எங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து முகூர்த்த தேதி மட்டும் குறிச்சு கொடுங்க. மத்ததெல்லாம் உங்க ஆசீர்வாதத்தோட நான் பாத்துக்கிறேன். முகூர்த்த தேதி தானே, பேஷா நான் குறிச்சு தரேன். சாமி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். என்ன நம்பி சொல்லிட்டியோனோ, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, உன்னை 5 வயசு பொண்ணா இருக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும். நீ லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொண்ணு, உனக்கு ஒரு குறையும் வராது. நீ தீர்காயசா அமோகமா இருப்ப. ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷம்ப்பா. வரேன் சாமி. போயிட்டு வாங்க. நல்லதுப்பா. யார் என்ன பிளான் பண்ணாலும் கடவுள் இருக்க. காயத்ரி தான் அந்த வீட்டுல மருமகளா காலடி வைக்க போறேன். பண்றீங்க? என்னாச்சு? ஐயோ, உன்னை பார்த்த உடனே நீ கல்யாண பொண்ணா அந்த அலங்காரத்திலேயே வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வரதா நினைச்சிட்டு இருந்தேம்மா. என்னம்மா, ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? சொல்லி இருந்தா நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சரி வாமா, வா வாமா, வா உட்காருமா. இல்ல ஆண்டி, இருக்கட்டும், பரவாயில்ல. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. ஆண்டி, நான் இங்க வரணும்னு வரல. பக்கத்து தெருவுல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அவளை பார்க்க வந்த. இங்கதானே வீடு, அத உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. நீ வாழ போற வீடு வீடு எப்படி இருக்கு, என்ன ஏது நீ தெரிஞ்சுக்கணும்ல. சாரி ஆண்டி, நான் செப்பல் கழட்டாம உள்ள வந்துட்டேன். விட்டுட்டு வந்துடுறேன். இரு இரு இரு, அதனால என்னம்மா, பரவாயில்ல, நீ போட்டுக்கோ. அம்மா, நம்ம வீட்ல யாரும் செருப்ப உள்ள போட்டுட்டு வர மாட்டாங்க. நம்ம வீட்டு வழக்கம் என்னவோ அத சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்டுக்குள்ள நாங்க யாரும் செருப்பு போட மாட்டோம். அதத்தான் அவ சொல்றா. இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த வீட்டு வழக்கம் என்னவோ அதுதானே நான் செய்யணும். ஏன்னா நான் இங்க தானே வாழ போறேன். இதுவும் என் வீடு தானே. எனக்கு நான் விட்டுட்டு வந்துடுறேன்.
என்னம்மா பாக்குற? அது வந்து ஆன்ட்டி, நீங்க வீட ரொம்ப நீட்டா அழகா சுத்தமா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கேன். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு முழுசா சுத்தமாகும். பார்த்தாலே தெரியுது, மழை போற வீட்டை சுத்தமா ஆக்கிடுவாங்க. ஆன்ட்டி, இப்போ வீட்ல நீங்க 3 பேரு மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாமா. என்ன சுந்தரி, விஷயமே புரியாம இருக்க. பூஜா பார்க்க வந்தது வீட்டையும் இல்ல நம்மளையும் இல்ல, அவ பார்க்க வந்த ஆளே வேற. ஓ, அப்படியா விஷயம்? ஐயோ, நான் ஒரு மரமண்டங்க, எனக்கு இது புரியவே இல்ல. வெங்கட் ஆபீஸ் போயிருக்காமா, ராத்திரி தான் வருவா. அது ஐயோ ஆன்ட்டி, நான் நிஜமாவே என் ஃப்ரெண்ட தான் பார்க்க வந்தேன். பக்கத்து தெருவுல தானே உங்க வீடு இருக்கு, அதான் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அட, நீ வெங்கட்டையே பார்க்க வந்தா கூட என்னமா தப்பு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒருத்தர் பார்த்து பேசி பழகுறதெல்லாம் இப்ப சகஜம் தானே. இப்ப என்ன பொண்ணு பார்க்க வந்த உங்க மாமா அடுத்த நாளே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என்னன்னு கேட்டா பக்கத்துல தான் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அதான் வந்தேன்னாரு. இப்படி சொன்னாரே தவிர கல்யாணம் வரைக்கும் டெய்லி வந்தாருமா. ஏய் சுந்தரி, சும்மா இருக்க மாட்டேன். ஆன்ட்டி, ஆனா உண்மையிலேயே நான் என் ஃப்ரெண்ட பார்க்க தான் வந்தேன். சரி சரி, காஃபி டீ என்ன சாப்பிடுற சொல்லு. சில்லுன்னு கூல் ட்ரிங்க். சூடா டீயா காஃபியா? ஏய், அன்னிக்கு எது பிடிக்குமோ அதை போய் எடுத்துட்டு வா. போ, போடி. ஏமா, என்னம்மா உங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க? அவ்வளோ நகைய மொத்தமா பார்த்த உடனே எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிக்கமா. அவ்வளவு நகைய வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க? அது வந்து ஆன்ட்டி, எங்க அம்மாக்கு 2 அடிக்ஷன் இருக்கு. ஒண்ணு நகையா வாங்குவாங்க, இன்னொன்னு அவங்களுக்கு எதையாவது பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கும் சேர்த்து வாங்குவாங்க. ஓ, இப்போ ஐஸ்வர்யாவை எனக்கு பிடிச்ச மாதிரி எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் அவளுக்கும் சேர்த்து எங்க அம்மா நகையை வாங்கிட்டாங்க ஆன்ட்டி. இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணுமா? உங்க அம்மா ரொம்ப பெரியவங்க. நான் கிளம்புறேன் ஆன்ட்டி. இரு. ஏய், அண்ணி குடிச்சிட்டால, பாத்துக்கு நிக்கிற, வாங்கடி வாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா, அடுத்த தடவை வரும்போது போன் பண்ணிட்டு வா. நான் வெங்கட்ட வீட்லயே இருக்க வைக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க ஆன்ட்டி. நான் திடீர்னு கிளம்பி வரும்போது அவர் வீட்ல இருந்தாதான் எங்க 2 பேரும் மனசும் ஒத்து போகுதுன்னு அர்த்தம். ஐயோ, சரி, நான் போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வரேன் ஆன்ட்டி. வாமா, பாத்து போமா. சொல்லுங்க சாமி, பக்கத்துல இருக்கிற முகூர்த்தத்தை பார்க்க சொன்னனே, பாத்தீங்களா? எங்க காலத்துல எல்லாத்துக்காகவும் வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருப்போம். இப்பெல்லாம் யாருக்கு பொறுமை இருக்கு? எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே முடிச்சிட அம்மா, வேண்டியது. சும்மா இருக்கியா? ம். லொடலொடான்னு பேசிக்கிட்டு. நீங்க சொல்லுங்க, ஜாதகம் பாத்தீங்களா? பொருத்தம் எப்படி இருக்கு? கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? ரொம்ப நன்றி சாமி. நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்ததே இல்லை. அவ 2 பேரும் பகவான் அனுகிரகத்தினாலதான் ஒண்ணு சேருவான்னு சொல்லணும். அவ 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா லோகத்துல எல்லா க்ஷேமமும் அவளுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அவ 2 பேரும் தெய்வீகமான ஜோடி. ஒரு நல்ல முகூர்த்த நாள் குறிச்சிருக்கேன், இந்தாங்க.
நான் உங்க கூடவே இருக்கேன். என்ன நம்பி சொல்லிட்டியோனோ, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் குறிச்சு கொடுத்த இந்த முகூர்த்தத்துல நீங்க கல்யாணத்தை நடத்தினேன்னா அந்த தம்பதிகளோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். சௌபாகியம் பெருகும். தனபாகியத்திலேருந்து புத்திர பாக்கியம் வரைக்கும் எல்லாம் அவளுக்கு அமோகமா கிடைக்கும்.